الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال الله تعالى أيضا والمؤمنون والمؤمنات بعضهم أولياء بعض يأمرون بالمعروف وينهون عن المنكر قال رسول الله صلى الله عليه وسلم من رأى منكم منكرا فليغيره بيده فإن لم يستطع فبلسانه فإن لم يستطع فبقلبه وذلك ضعف الإيمان. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த தர்பியா நிகழ்வுகளே கலந்து கொண்டிருக்கக்கூடிய உங்கள் ஒவ்வொருவருக்கும் அல்லாஹ்வின் சாந்தியும் கிருபையும் பரக்கத்தும் என்றென்றும் உண்டாகட்டும் என்று வேண்டிக் கொண்டவனாக இந்நிகழ்விலே நாங்கள் கலந்து கொள்வதற்கான மிக பிரதானமான நோக்கமாக இருக்கக்கூடிய ஒன்றுதான் எங்களுடைய ஈமானை நாங்கள் புதுப்பித்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற அடிப்படையில் நாங்கள் இந்த இடத்தில் ஒன்று சேர்ந்திருக்கின்றோம். அந்த அடிப்படையில் இந்த இடத்திலே நாங்கள் சேருகின்ற இந்த நோக்கத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் பூர்த்தியாக்க வேண்டும் என்கின்ற ஒரு விடயத்தை எத்தி வைத்தவனாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலே பல்வேறுபட்ட ஜீவராசிகளை படைத்திருக்கின்றான். அதிலும் மிக உயர்ந்த ஒரு படைப்பாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மனித வர்க்கத்தை படைத்து இந்த மனித வர்க்கத்துக்கு ஏராளமான நல்ல விடயங்களை செய்து படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கின்றான். இப்படிப்பட்ட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களிடம் எதிர்பார்க்கக்கூடிய ஒன்றுதான் நாங்கள் அவனை வணங்குவதும் அவனுக்கு நன்றியுடன் நடப்பதும் என்பது. அவனுடன் நன்றியுடன் நடப்பது என்பது எந்த அளவுக்கு இருக்க வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதை ஏவினானோ அதனை எங்களால் எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு நாங்கள் எடுத்து நடக்க வேண்டும். அதுபோன்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதை தடுத்தானோ அதை முற்று முழுதாகவும் நாங்கள் தவிர்த்து நடக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதுபோன்றுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களிடம் எதிர்பார்க்கின்ற மிக பிரதானமான ஒரு விடயம் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை மற்றவர்களுக்கு எத்தி வைப்பது. இப்போது இந்த விடயத்தை மற்றவர்களுக்கு மார்க்கத்தை எட்டி வைப்பது என்பதை நாங்கள் எடுத்து நோக்கினோமே என்று சொன்னால், இது வெறுமனே இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மார்க்கத்தை படித்த மார்க்க அறிஞர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் மட்டும் செய்தால் போதுமா என்கின்ற போது அவ்வாறு அல்ல. மாறாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், பல்லிகு அன்னி வலவ் ஆயா, என்னை பற்றிய ஒரு விடயம் உங்களுக்கு எத்தி வைக்கப்பட்டாலும் அதை மற்றவர்களுக்கு எத்தி வையுங்கள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். எனவே நாங்கள் இந்த நன்மையை ஏவுவது தீமையை தடுப்பது என்று எடுத்து பார்த்தோமே என்று சொன்னால், நாங்கள் ஒவ்வொருவரும் இதை செய்வதற்கு நாங்கள் உரிமை உடையவர்களாக இருக்கின்றோம். ஆனால் ஒரே ஒரு நிபந்தனை, லிம தகூலூன மா லா தஃஅலூன், அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான், நீங்கள் செய்யாத ஒன்றை மற்றவர்களுக்கு எத்தி வைக்காதீர்கள். நாங்கள் ஒரு விடயத்தை செய்தவர்களாக இருந்தால் அதை மற்றவர்களுக்கு எத்தி வைப்பது என்பது எங்களுக்கு கடமையாகி விடுகின்றது. அந்த அளவுக்கு இந்த அழைப்பு பணி என்பது காணப்படுகின்றது. இந்த அழைப்பு பணியை செய்யக்கூடியவர்கள் சம்பந்தமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே குறிப்பிடுகின்றார், நன்மையை ஏவி தீமையை தடுப்பவர்கள் என்பவர்கள் இந்த உலகத்தில் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். எதற்காக தெரியுமா? இந்த உலகம் அழிக்கப்படாமல் இருப்பதற்காக.
அல்லாஹ் இந்த உலகத்தில் இருப்பவர்களுக்கு சோதனை கொடுக்காமல் இருக்க வேண்டும் என்பதற்காக உங்களில் ஒரு சிலர் நன்மையை கொண்டு அழைத்துக் கொண்டே இருக்கட்டும், பாவத்தை தடுத்துக் கொண்டே இருக்கட்டும் என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிடுகிறார். இவ்வாறு வந்தவர்களைத்தான் அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிடும் போது கூறுகின்றார், இவர்கள் தான் வெற்றியாளர்கள். யார் தெரியுமா? யஅமுரூன பில் மஅரூஃப் வ யன்ஹவுன அனில் முன்கர். இவ்வாறு நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடியவர்கள். வ உலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன். அவர்கள்தான் வெற்றியாளர்கள் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே குறிப்பிடுகிறார். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்போது எங்களுடைய சமுதாயத்தில் இருக்கக்கூடியவர்கள் அதிகமாக நன்மையை ஏவுகின்றார்கள். ஆனால் அல்லாஹ் கூறக்கூடிய அதே வசனத்தில் அதே நிமிடம் அடுத்தபடியாக கூறக்கூடிய அந்த வயன்ஹவுன அனில் முன்கர், பாவத்தை தடுத்தல் என்பதை விட்டு விடுகின்றார்கள். இந்த பாவத்தை தடுத்தல் என்பது எங்கள் ஒவ்வொருவருக்கும் கட்டாய கடமை. ஒரு நன்மையை ஏவுகின்றோம் என்று சொன்னால் பாவத்தையும் தடுக்க வேண்டும். இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கூறுகின்றார்கள், ஒரு சந்தர்ப்பத்தில் எங்களிலே பாவத்தை தடுத்தல் என்பது ஒரு சில சந்தர்ப்பங்களில் நமக்கு என்ன செய்யலாம், கூட இருப்பவர்களுக்கு அந்த பாவத்தை தடுக்கும் போது நமக்கு என்ன செய்யும், ஒரு தர்ம சங்கடம் ஏற்படும். உதாரணமாக நாம் என்ன செய்வோம், நன்மையை நம்ம கூட இருக்கிற ஒரு நண்பனாக இருந்தால் நாம் என்ன செஞ்சு விடுவோம், டக்கென்று சொல்லி விடலாம். ஆனால் ஒரு பாவத்தை அந்த நண்பன் செய்கின்றான் என்று சொன்னால் அவனிடம் நாம் என்ன செய்வோம், நம்முடைய மனசு கொஞ்சம் என்ன செய்யும், பின்வாங்கும். இதற்காகத்தான் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஒரு உதாரணத்தை கூறுகின்றார்கள். எவ்வாறு சொன்னால், ஒரு பாவத்தை தடுத்தல் என்பது ரெண்டு கைகளுக்கு இடையிலான என்ன உதாரணம் கூறினார்கள். உதாரணமாக ஒரு கை வலது கை, மற்ற கை இடது கை. நம்முடைய இடது கையில ஒரு அழுக்கு இருக்கு என்று சொன்னா, ஒரு சின்னதாக ஒரு அழுக்கு இருக்குன்னு சொன்னா நாம் என்ன செய்வோம், சும்மா தட்டுட்டோம் சொன்னா போயிடும். அது ஒரு நல்ல ஒரு பேனை மை பட்டு அல்லது ஏதாவது ஒரு டை பட்டு சொன்னா நாம் என்ன செய்வோம், அந்த கைக்கு வலிச்சா கூட நாம் என்ன செய்வோம், மற்ற கையால போட்டு தேய்ச்சி தேய்ச்சி என்ன செய்வோம், கழுகுவோம். இதைத்தான் இப்னு தைமியா கூறினார்கள், பாவத்தை தடுக்கும் போது எங்களுடைய நண்பன் கோபப்படுவானே, எங்களுடைய நண்பன் அதன் மூலமாக கொஞ்சம் கஷ்டப்படுவானே என்று சொல்லி எல்லாம் நாம் என்ன செய்யக்கூடாது, பார்க்க கூடாது என்பதாக இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கூறினார்கள். அந்த அளவுக்கு இந்த பாவத்தை நாம தடுக்கணும். அது கூட நம்முடைய உண்மையான நண்பர்கள் யார் தெரியுமா? அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான், வல் முஃமினூன வல் முஃமினாத் பஅதுஹும் அவுலியாஉ பஅல். முஃமினான ஆண்கள், முஃமினான பெண்கள் ஒரு சிலருக்கு உதவியாக இருப்பார்கள். எது தெரியுமா? யஅமுரூன பில் மஅரூஃப் வ யன்ஹவுன அனில் முன்கர். அவர்கள் நன்மையை ஏவுவதிலும் பாவத்தை தடுப்பதிலும் தான் என்ன செய்வாங்க, நண்பர்களாக இருப்பார்கள். நம்மளோட உண்மையான நண்பனை நாம அறிந்து கொள்ளணும் என்று சொன்னா அவன் என்ன செய்வான், நம்மளோட சேர்ந்து பாவத்தை தடுப்பான், நம்மளோட சேர்ந்து நன்மையை என்ன செய்வான், ஏவுவான். இவன் தான் நம்மளோட உண்மையான நண்பன். இது அல்லாஹ் என்ன செய்றான், குர்ஆனிலே குறிப்பிடுகிறான். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த பாவத்தை தடுத்தல் என்பது எங்கள் ஒவ்வொருவர் மீதும் கட்டாய கடமையாக இருக்கின்றது. அதுபோன்றுதான் இந்த தீமையை தடுக்கிறதுக்கு, நம்ம தீமையை தடுக்கணும் என்று சொன்னா எங்கள ஒரு சிலர் என்ன செய்யற, இது சரியான டைமா, பாவத்தை தடுக்கிறன்னு சொன்னா சரியான ஒரு டைம் வரணும்னு சொல்லி பாப்போம். நம்ம இந்த இடத்துல நம்ம பாவத்தை தடுத்த என்ன நினைப்பாங்க, கஷ்டமாயி போய் திருமே என்று சொல்லி எல்லாம் நினைப்பாங்க. உமர் ரலியல்லாஹு அவர்கள் யார், சுவனத்துக்கு நன்மாராயம் கூறப்பட்ட ஒரு நபித்தோழர். அவர் என்ன செய்கின்றார், மஸ்ஜிது நபவியிலே தொழுது கொண்டிருக்கின்றார்கள். சுபஹுடைய தொழுகை முதலாவது ரக்காத் தொழுது கொண்டிருக்கும் போது அபூ லுஅ்லு என்று சொல்லக்கூடிய அந்த மஜூசி என்ன செய்றான், அவன் வந்து உமர் ரலியல்லாஹு அவர்களை 3 முறை அப்படியே கத்தியால குத்தி போட்டான். குத்தி போட்டு அவனும் அவர்தேன செஞ்சிரான், கத்தியால தன்னைத்தானே குத்தி மைத்த போய்ட்டான்.
இப்ப உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அப்படியோ என்ன செய்றாங்க, வீட்டுக்கு கொண்டு போறாங்க. வீட்டுக்கு கொண்டு போய் அவர்கள் அவ்வாறே வளர்த்தாட்டி அவர்கள் மயக்கமுட்டு விடுகின்றார்கள். தொழுகையை அப்துர் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தொடர்ந்து தொழுகை முடிகின்றது. தொழுகை முடித்தவுடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய அந்த காயத்தை பார்ப்பதற்காக, காயத்தினுடைய அந்த தாற்பயத்தை பார்ப்பதற்காக அவர்களுக்கு பால் வழங்கப்படுகின்றது. அவர்கள் பால் குடிக்கின்றார்கள். குடிக்கின்ற போது அந்த குத்தப்பட்ட இடத்தின் மூலமாக அந்த பால் இரத்தத்தோடு கலந்து அவ்வாறே வந்து விடுகின்றது. இதை பார்த்த ஏனைய சஹாபாக்கள் புரிந்து கொள்கின்றார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவர்களுடைய அந்த குடல் அவ்வாறே துண்டிக்கப்பட்டு விட்டது, இவர் உயிரோடு இருக்க மாட்டார் என்கின்ற ஒரு நிலை வருகின்றது. இந்த நிலையிலே அடுத்த ஹலீஃபா யார், பொறுப்புகள் என்ன செய்யப்படுகின்றது, ஒப்படைக்கப்படுகின்றது. இவைகள் எல்லாம் அவ்வாறு என்ன செய்யப்படுகின்றது, நடந்து கொண்டிருக்கின்றது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை எல்லோரும் வந்து பார்த்துக் கொண்டு செல்கின்றார்கள். அந்த நேரத்திலே ஒரு வாலிபர் வருகின்றார். அந்த வாலிபர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி நல்ல முறையில் கூறிவிட்டு அவர்களை நலம் விசாரித்து விட்டு போகின்றார். இந்த நேரத்திலே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த நேரத்திலே அந்த இளைஞரை பார்க்கின்றார்கள். அந்த இளைஞனுடைய ஆடை பூமியில் தேய்த்த வண்ணம் அவர் ஆடை உடுத்திக் கொண்டிருக்கின்றார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள் அந்த இளைஞரை பார்த்து, இளைஞனே, இந்த ஆடை அரைத்துக் கொண்டு செல்வதன் மூலமாக உனது ஆடைக்கும் அது பாதிப்பு, அதுபோன்று மறுமைக்கும் அது உனக்கு என்ன செய்கின்றது, பாதிப்பாக அமைகின்றது என்பதாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள். அந்த அளவுக்கு இந்த பாவத்தை தடுத்தல் என்பதில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எந்த அளவுக்கு உன்னிப்பாக இருந்திருக்கின்றார்கள் என்பதை நாங்கள் என்ன செய்ய வேண்டும், புரிந்து நடக்க வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த பாவத்தை தடுக்காத காரணத்தின் மூலமாக எங்களுடைய ஊர்களிலே ஏராளமான விடயங்கள் என்ன செய்கின்றது, சர்வசாதாரணமாக இடம்பெறுகின்றது. இந்த பாவத்தை தடுக்காததன் காரணமாக முதலாவதாக வருகின்ற பாதிப்பு என்ன தெரியுமா? இந்த பாவத்தை தடுக்காதவர்களுக்கு அல்லாஹ்விடமிருந்து என்ன செய்யும், சோதனை வரும். நமக்கு தெரியும், யௌமு ஸபத், அஸ்ஹாபு ஸபத் என்று சொல்லுவார்கள். அந்த சனிக்கிழமை வாசிகள் என்ன செய்தார்கள், பாவத்தை தடுக்காத ஒரு கூட்டத்தை கூட அல்லாஹ் என்ன செய்தான், தண்டித்தான். அந்த அளவுக்கு இந்த பாவத்தை தடுக்காமல் இருந்தவர்களுக்கு பாரதூரமான தண்டனை வழங்கப்பட்டது. எனவே அன்பார்ந்த சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்கள் இந்த பாவத்தை தடுக்கக்கூடியவர்களாக, பாவமான விடயங்களை விட்டும் தவிர்த்து நடக்கக்கூடியவர்களாக, பாவமான இடங்களை விட்டும் நாங்கள் விரண்டோடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிடுகின்றார், பாவம் நடக்கின்ற சபைகளிலே நீங்கள் அமராதீர்கள் என்று குறிப்பிட்டார். நீங்கள் அவர்களுடன் அமராதீர்கள். அவ்வாறு நீங்கள் அமர்வீர்களாக இருந்தால் நீங்களும் அவர்களை போன்றுதான். ஆனால் நாங்கள் சர்வசாதாரணமாக பாவமான விடயங்களில் ஈடுபடுகின்றோம், பாவமான சபைகளிலே கலந்து கொள்கின்றோம். இவ்வாறு சபைகளை விட்டும் என்னையும் உங்களையும் தவிர்த்து நடப்பதற்கு அல்லாஹ் அருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.